அதிக சத்தான சுண்டைக்காய் வத்தல் வீட்டிலையே எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாங்க. அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. காம்பு பகுதியை ஃபுல்லாக பிச்சுட்டு இந்த மாதிரி சுண்டைக்காயை மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க. எல்லா சுண்டைக்காயுமே இந்த மாதிரி எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டுக்கலாங்க. முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ வாஷ் பண்ண சுண்டைக்காயெல்லாம் திரும்பவும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இதிலிருந்து இப்போ கொஞ்சமாக எடுத்து வச்சு இடிக்கல் வச்சு தட்டி எடுத்துக்கலாங்க. அம்மிக்கல் இருந்தால் கூட அதை வச்சு தட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தட்டிட வேண்டாங்க, நச நசன்னு ஆயிரும். இதே மாதிரி எல்லா சுண்டைக்காயுமே தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு தடவை மட்டும் நான் வாஷ் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்குங்க. உங்களுக்கு கசப்பு அப்படியே இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ண வேண்டாங்க, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த சுண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 கரண்டி அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துருக்கீங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாங்க. காலையில் பார்க்குறப்ப இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குங்க. இப்போ ஊறின சுண்டைக்காயை மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க. எடுத்து தட்டில் மாற்றிக்கங்க. இதை அப்படியே வெயிலில் 3 நாள் அளவுக்கு நல்லா காய வச்சுக்கலாங்க. 3 நாள் கழித்து பார்க்குறப்ப இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக காஞ்சிருக்குங்க. இப்போ எண்ணெயில் வறுத்து பார்த்துடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான சுண்டைக்காய் வத்தல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. இரத்த சோகை நோய் வரவிடாமல் பாதுகாக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, குடல் புழுக்களை வெளியேற்றுற வேலையும் செய்யுதுங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.